அமேசான் ஆர்டர் வந்ததுக்கப்புறமா நான் எப்படி பேக் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் இந்த டப்பா தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். இது 12 பீஸ் வரும். நம்மக்கிட்ட 2 கலரில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா அடுக்கி இந்த மாதிரி கவர் போட்டுக்கணும், அப்போ தான் உலையாமல் இருக்கும். நான் எப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேனோ அப்போ இருந்து இங்கே கடையிலேருந்து சேர்த்து வச்ச அட்டை தான் இது. ஏன்னா இதுக்கு பாக்ஸுக்கே ஒரு பாக்ஸுக்கு 6 ரூபாலேருந்து 7 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. நமக்கு அதுவும் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். ஸோ வேணுங்கிற அளவு கட் பண்ணிவிட்டு அட்டையை திருப்பி வச்சிட்டோம்னா உள்ளே இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். திருப்பி வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக காக்கி டேப்பில் தான் ஒட்டணும். ஒட்டிட்டு இது நார்மல் பேக்காக இருக்குது. இதை ஒரு பிராண்டட் பேக்காக மாற்றுறதுக்கு நான் இந்த மாதிரி அமேசான் டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். இது 10 டேப் சேர்த்து 500 ரூபாய்க்கு கிடச்சிது. இப்போ வரைக்கும் ஒரு 2-3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அப்படியே இருக்குது, ஒரு டேப்பே இன்னும் தீரலை. ஸோ இப்போ பிராண்டட் பேக்கிங் ஆகிடுச்சா, அவ்வளோதான். இதை கொரியர் பாய் வந்தால் கொடுத்து விட்ற வேண்டியதுதான். தேங்க்யூ.